வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக் பண்ணலாம். வெங்காயம் வச்சு பஜ்ஜி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காய பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பின் சைடில் இருந்து கட் பண்ணோன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தின்னாவும் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப திக்காவும் கட் பண்ணோன்னா உள்ளே சரியாக வேகாது. அதனால ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வட்ட வட்டமாக நம்மளோட வெங்காயம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி இன்னொரு வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காய பஜ்ஜி பண்ணுறதுக்கு நம்மளோட வெங்காயம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அப்போதான் நம்மளோட பஜ்ஜி நல்லா உப்பி வரும். தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக நான் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். கலர் நல்லா பிரைட்டாக கிடைக்கிறதுக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கலந்துக்கலாம். பாருங்க, நம்மளோட பஜ்ஜி மாவு ரெடி ஆயிருச்சு. இதுல கொஞ்சமா நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தண்ணியா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்மளோட பஜ்ஜி மாவும் ஆனியனும் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை 2ஐயும் போட்டு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை எடுத்து நல்லா பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, ஏன்னா ஆனியன் டக்குன்னு தீஞ்சு போயிடும். உள்ள சரியா வெந்திருக்காது. இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு டீ போடுற டயத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க, கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். இது குக் ஆகுறதுக்கு 3ல இருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு வெந்துடும். இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன்.
பஜ்ஜி நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். டடா, நம்மளோட வெங்காய பஜ்ஜி ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.